نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوله ما تولى ونسله جهنم وساءت مصيرا صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم عليكم بسنتي وسنة الخلفاء الراشدين المهديين تمسكوا بها وعضوا عليها بالنواجذ أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நட்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களின் உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொளியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் ராணிப்பேட்டை ஹிஸ்புல் உலமா சார்பாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு 10 நாட்கள் கொள்கை விளக்க ஜூம் செயலி கூட்டங்களில் இன்றைய தினம் மதுஹபுகள் 4 மதுஹபுகள் அவசியமா என்றொரு நல்ல மகுடத்தின் கீழ் உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள பரிமாறிக்கொள்ள அது குறித்து சிந்திக்க ஆசைப்படுகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய மார்க்க அறிஞர்கள், நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய உலமாக்கள், இக்காணொளியில் கருத்துக்களை கேட்பதற்காக செவிமடுப்பதற்காக இணைந்திருக்கக்கூடிய ஈமானிய சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். சமீப காலங்களாக நீங்கள் முகநூல் ஃபேஸ்புக் பக்கங்களிலே பார்த்தாலும் வாட்ஸ்அப்புகளினுடைய எழுத்துக்களிலே பார்த்தாலும் அடிக்கடி ஒரு வார்த்தை உங்கள் காதிலே விழுந்திருக்கும். என்ன வார்த்தை தெரியுமா? மார்க்கம் சொல்ல யாருக்கு தகுதி என்று ஒரு விவாதம் போய்கொண்டிருக்கிறது. மார்க்கம் சொல்ல எங்களுக்கே தகுதி என்று ஒரு சாரார் சில விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, உங்களுக்கு தகுதி இல்லை, நீங்கள் இப்படி செய்தீர்கள் அப்படி செய்தீர்கள், எனவே மார்க்கம் சொல்ல எங்களுக்குத்தான் தகுதி என்று ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் சுமார் 1000 ஆண்டு காலமாக இந்த உம்மத்தில் மார்க்கத்தை சொல்லுகிற தகுதி படைத்த நல்லவர்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளியதன் விளைவு, அவர்கள் சொல்படியெல்லாம் கேளாமல் போனதனுடைய விளைவு இன்றைக்கு ஒரு கூட்டம் அவர்களுக்குள்ளே அடித்து கொண்டு மார்க்கத்தை சொல்ல நீ தகுதியா நான் தகுதியா என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை பிடிப்போடு இருக்கிற அத்தனை பேரும் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். மார்க்கத்தை சொல்லுகிற தகுதி படைத்தவர்கள் சஹாபாக்கள், தாபீன்கள், ஃபுகஹாக்கள், 4 இமாம்கள், நல்லோர்கள், நாதா, இவர்களெல்லாம் மார்க்கத்தை சொல்லும் தகுதியை பெற்றதோடு இந்த உலகத்தில் நீண்ட காலமாக இந்த உம்மத்தை அந்த தகுதியின் அடிப்படையிலேயே கட்டமைத்து வைத்திருந்தார்கள். அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். ஆனால் சமீப காலங்களாக காலஞ்சென்ற நல்லவர்களை எல்லாம் புறக்கணித்ததன் விளைவுதான் இப்போது மார்க்கம் சொல்லுகிற தகுதி யாருக்கு என்பது விவாத பொருளாக வந்திருக்கிறது. நாங்கள் அன்றைக்கும் சொன்னோம், இன்றைக்கும் சொல்லுகிறோம், இனி கியாமத்து வரை சொல்லுவோம். மார்க்கத்தை சொல்லுகிற தகுதியும் நம்மை வழி நடத்துகிற தகுதியும்
4 மதுஹபுகளுக்கும் அவைகளை உருவாக்கிய நல்லோர்களான இறைநேசர்களான இமாம்களுக்கும் நிச்சயமாக உண்டு என்ற கருத்தை நிறுவுவதே இந்த தலைப்பில் பேசுவதனுடைய நோக்கம். மிகப்பெரிய மார்க்க அறிஞரும் தாபிஈன்களிலே உள்ளவருமான அல்லாமா முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹீஹ் முஸ்லிமினுடைய முன்னுரையிலே அழகான ஒரு செய்தி பதிவு செய்கிறார்கள். நாம் எல்லாரும் கவனிக்க வேண்டிய செய்தி. இன்ன ஹாதல் இல்ம லதீனுன் ஃபந்துரு அம்மன் தஅഖுதுன தீனக்கும். இன்ன ஹாதல் இல்ம தீனுன், இந்த மார்க்க அறிவு என்பதுதான், அதுதான் தீன். இல்ம் என்பது தீன். ஃபந்துரு அம்மன் தஅഖுதுன தீனக்கும், நீங்கள் உங்கள் தீனை யாரிடமிருந்து எடுக்கிறீர்கள் என்பதை கவனமாக இருங்கள் என்று சொல்லுகிறார்கள். சிந்தித்து செயல்படுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஃபந்துரு அம்மன் தஅഖுதுன தீனக்கும். எல்லாத்திட்டையும் மார்க்கம் எடுத்துட முடியாது. இந்த கூட்டம் சொல்லுவதும் அந்த கூட்டம் சொல்லுவதும் எல்லா கூட்டங்களும் சொல்லுவதும் மார்க்கமாக முடியாது. மார்க்கம் ஆக முடியாது என்பதற்கு ஆதாரம் என்னவென்றால், இன்றைக்கு அவர்கள் மார்க்கம் சொல்ல யாருக்கு தகுதி என்ற ஒரு பட்டிமன்றத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருப்பதுதான் அதற்கான நிதர்சனமான சான்று. எனவே யாரிடம் இல்மை எடுக்கிறோம் என்று ஒரு தகுதி வேண்டும், தராதரம் வேண்டும். நாம் எடுப்பது யாரிடம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு பின்னால் சஹாபாக்களிடம் நாம் தீனை எடுக்கிறோம். தாபீன்கள், தபஅ தாபீன்களிடத்திலே எடுக்கிறோம். முஹத்திஸீன்கள், ஃபுகஹாக்கள், முஃபஸ்ஸிரீன்கள், 4 இமாம்கள், இவர்களின் வழியாக நாம் இல்மை எடுக்கிறோம். எந்த காலத்திலும் இப்படி இல்மை எடுத்து தங்களுடைய அவர்களின் ராஜபாட்டையில் பயணித்த யாரும் எந்த காலத்திலும் வீணாகி போனதும் இல்லை, வழிகேட்டிலே போனதும் இல்லை. ஆனால் நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான்களை போல் சில பேர்களால் பெரியவர்கள் உதாசீனப்படுத்தப்பட்டு, அவர்கள் தரம் தாழ்ந்து விமர்சிக்கப்பட்டு, சுடு சொற்களால் அவர்கள் ஏசப்பட்டு, இன்றைக்கு சந்தி சிரிக்கும் சூழ்நிலைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நான் யார் என்ன என்ற முகவரியோடெல்லாம் தெளிவாக சொல்லுவதற்கு முன்னாலே நீங்கள் விளக்கமாக உங்களுக்கு புரிய முடியும். அன்பிற்குரியவர்களை, 4 மதுஹபுகளும் இமாம்களும் இன்றளவும் தேவையா என்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல, இந்த தலைப்பில் முக்கியமானது. காரணம் என்னவென்றால், மதுஹபுகளை சார்ந்திருக்கிற அஹ்லு சுன்னத்தினுடைய வழியில இருக்கக்கூடிய பல பேரிடத்திலே கூட அதிகமான கல்வி ஞானம் இல்லாத காரணத்தால் அவர்களும் கூட ஒரு கட்டத்தில் இப்படி பேசுகிறார்கள். எதற்கு ஹனபி, எதற்கு ஷாஃபி, நம்மெல்லாம் முஸ்லிம் அவ்வளவுதானே என்று போற போக்கில ஒரு பொத்தாம் பொதுவான வார்த்தையை போட்டுவிட்டு போகிற இந்த கால சூழ்நிலையில் இந்த தலைப்பு மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுகிறது. அன்பர்களே, சஹாபாக்களின் காலம் இருக்கிற வரை உலக முஸ்லிம்கள் சஹாபாக்களில் ஆங்காங்கே வாழ்ந்த சஹாபிகளை பின்பற்றினார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் சஹாபாக்கள் ரசூலுல்லாவிடம் எதுவாக இருந்தாலும் கேட்பார்கள், பிரச்சனையே இல்லை. இஸ்திஃப்சார் என்று சொல்லக்கூடிய மார்க்க விளக்கம் தெரிவதற்கு நேரா ரசூலுல்லாட்ட வந்துருவாங்க. அல்லாவின் தூதரை, இப்படி இருக்கு, என்ன பண்றது? அல்லாவின் தூதரை, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றது? இவர்களின் மார்க்க பிரச்சனைகள் அத்தனைக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலாக இருந்தார்கள். அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வஃபாத்திற்கு பின்னால் அந்த இடத்திலே இருந்து உலகத்தை வழிநடத்துகிற பொறுப்பிற்குரிய சஹாபாக்களை பின்பற்றி மக்கள் வாழ்ந்தார்கள். ஒரு கூட்டம் அங்கே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை தொடர்ந்தது. இந்த பக்கத்திலே ஒரு கூட்டம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொடர்ந்தது. யார் யார் எந்தெந்த தேசத்திலே சஹாபாக்கள் இருக்கிறார்களோ அவர்களை பின்பற்றினார்கள். இதே நிலைமை தாபீன்களின் காலத்திலேயும் இருந்தது. பஸ்ராவிலே இருப்பவர்களுக்கு இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தார்கள். முஹம்மது பின் சிரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தார்கள். கூஃபாவிலே உள்ளவர்களுக்கு சில பேர் இருந்தார்கள். மதீனாவிலே உள்ளவர்களுக்கு சில பேர் இருந்தார்கள். எந்த பிரச்சனையும் இல்லை. மார்க்க விளக்கத்தை அந்த மிகப்பெரிய மார்க்க விற்பனர்களிடத்தில், பண்டிதர்களிடத்திலே இவர்கள் தேவையானதை பெற்றுக் கொண்டார்கள். காலங்கள் கடந்து வருகிற போது மார்க்கத்திற்கென்று மூலச்சட்டங்களை உருவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. கியாமத்து நாள் வரை வர இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை குர்ஆன் ஹதீஸிலிருந்து பெற வேண்டும். இதற்கு ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்விற்கு நன்கு ஆய்வு தளத்திலே அறிந்த அறிஞர்கள்
அவர்களை வைத்து செய்யப்பட வேண்டும். காரணம், இன்னொரு குர்ஆன் வராது, இன்னொரு வஹி வராது, இன்னொரு நபி வரமாட்டார். எனவே கியாமத்து வரை இருக்கிற மக்களுக்கு சட்டம் சொல்ல வேண்டும் என்றால் ஆய்வு செய்து மூல சட்டங்கள் தொகுக்க வேண்டும். இந்த இடத்தில் தான் அல்லாஹ் இமாம்களை தேர்வு செய்கிறான், அனுப்புகிறான். அவர்கள் வந்தார்கள், ஆய்வு செய்தார்கள், மூலச்சட்டங்களை தொகுத்தார்கள். அந்த மூலச்சட்டங்களை வைத்துக் கொண்டு இன்றைய காலம் வரை இல்லை இனி வரும் காலங்கள் வரை ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அந்த இமாம்கள் மூலமாக நமக்கு தீர்வு கிடைத்தது. சஹாபாக்கள் தாபீன்கள் காலத்திற்கு பின்னாலே 4 இமாம்களை பின்பற்றுவது என்றும் 4 மதுஹபுகளின் கீழே இருப்பது என்று உலகம் ஒரு முடிவுக்கு வந்தது. இன்றைக்கு கோடிக்கணக்கான பேர் ஹனபிகளாய், ஷாஃபிகளாய், மாலிகிகளாய், ஹம்பலிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஏதோ திட்டமிட்டு பரப்பப்பட்ட இயக்கம் அல்ல. கட்சி உறுப்பினர்களைப் போல எங்கட்சிக்கு வா, எம் மதுகபுக்கு வா என்றவர்கள் யாரையும் கூப்பிடவில்லை. மதுகபுகளுக்கு உறுப்பினர் சீட்டெல்லாம் கிடையாது. தானாக கோடிக்கணக்கான பேர் அந்த பெருமக்களை பின்பற்ற துவங்கினார்கள் என்பதே அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான் என்றும் அங்கீகரித்துள்ளான் என்பதற்கும், அந்த வழியிலேயே மக்களை பல நூறாண்டு காலங்கள் இறைவன் நடத்தி வருகிறான் என்பதும் 4 மதுஹபுகளினுடைய உண்மை நிலைக்கும் அது அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரமானது என்பதற்கும் சான்றாகும். இப்ப உங்களுக்கு சந்தேகம் வரலாம், ஏன் எல்லாம் ஒரே கருத்துல இருந்திருக்கலாம் அல்ல? குர்ஆன் ஒண்ணு, ஹதீஸ் ஒண்ணு. இப்ப சில பேர் இப்படி பேசுறாங்க இல்லையா மேடையில, குர்ஆன் ஒண்ணு, ஹதீஸ் ஒண்ணு, கிப்லா ஒண்ணு, குர்ஆன் ஒண்ணு, காபா ஒண்ணு, நபி ஒண்ணு, ரசூல் ஒண்ணு, அப்புறம் ஏன் இது மட்டும் 4? அதாவது கேட்கறதுக்கு, விவாதத்துக்கு இது நல்லா இருக்கலாம். விவாதத்திற்கு அழகாகப்படுகின்ற நிறைய விஷயங்கள் பிராக்டிக்கல்ல ஒத்து வராது, நடைமுறையில. வாருங்கள், நாம் எதனால் இப்படி 4 முடிவுகளுக்கு தள்ளப்பட்டோம் என்கிற மார்க்கத்தினுடைய அடிப்படைகள் சிலவற்றை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். இது ஒரு சொற்பொழிவாக அல்ல, ஒரு வகுப்பறையில நடத்தப்படுகிற பாடமாய், நாம் நமக்குள்ள இருக்கிற பல்வேறு சந்தேகங்களுக்கு தீர்வாய் நாம் இந்த 4 மதுஹபுகளை குறித்து உள்ளே புகுந்து புறப்பட்டு வருவோம். மார்க்க அடிப்படைகள் 4. நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். மார்க்க அடிப்படை 4. ஒன்று குர்ஆன், இன்னொன்று நபி மொழி, 3வது சஹாபாக்களின் ஏகோபித்த முடிவு, 4வது இமாம்களின் ஆய்வு முடிவு. இந்த 4க்கு பெயர் மார்க்கம். இந்த 4ம் இந்த மார்க்கத்தின் உசூலுகள் என்கிற அடிப்படைகள். இந்த 4ஐயும் ஏற்றுக்கொள்ளுகிற விஷயத்தில் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினர் அகில உலகம் முழுவதும் வாழுபவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த 4ம் வேண்டும். முதலில் குர்ஆன் வேண்டும், 2வது இடத்தில் ஹதீஸ் வேண்டும், 3வது இடத்தில் சஹாபாக்களின் ஏகோபித்த முடிவு வேண்டும், 4வது இமாம்களின் ஆய்வு வேண்டும். இதுல ஒண்ணு மிஸ் ஆனாலும் மார்க்க சட்டங்களின் பிரகாரம் நாம் வாழுவது சிரமமாகிவிடும். 4 எதனால் என்று இன்னமும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, குர்ஆனில் எல்லா விஷயங்களும் இருக்கிறது என்பது உண்மை. சில நேரம் நமக்கு அதனுடைய யதார்த்தம் புரியலாம், சில நேரம் அந்தரங்கம் புரியாமல் போகலாம். பல்வேறு ஹதீசுகளில் வந்திருக்கிறது, குர்ஆனுக்கு மேலோட்டமாய் ஒரு கருத்துண்டு, உட்புறமாய் ஒரு கருத்துண்டு. இன்னலி குல்லி ஆயத்தின் மின்ஹா வஹ்ரன் வ பத்னன். ஒவ்வொரு திருக்குர்ஆனுடைய வசனங்களுக்கும் வெளிப்புற கருத்து ஒன்று, உட்புற கருத்து ஒன்று. எல்லோராலும் எல்லாவற்றையும் விளங்க முடியாது. நான் ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். சூரத்துல் ஃபாத்திஹா நீங்கள் ஓதுகிறீர்கள். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். யா அல்லாஹ், எங்களுக்கு நேரான வழியை காட்டு. அந்த நேரான வழி நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களின் வழி, அவர்களின் பாதையை காட்டு. யாருக்கு அருள் புரிஞ்சா அல்லாஹ் அங்க இல்ல. அல்ஹம்து சூரால இது சம்பந்தமான டீடைல் இல்ல. யாருக்கு அருள் புரிந்தான்னு தெரியல. அப்போ குர்ஆனிலே இப்படி ஒரு மூடலாக வருகிறது. யாருக்கு அருள் புரிந்தான்னு புரியல. ஆனால் அதே குர்ஆனில் வேறு ஒரு இடத்தில் நீங்க அப்படியே புரட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா, அங்க ஒரு இடத்துல அல்லாஹ் சூரத்துல் நிசால சொல்றான், அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யின வ ஸித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன். அல்லாஹ் அருள் புரிந்தது, நபிமார்களுக்கு அருள் புரிந்தான், சித்தியக்கீன்கள் என்ற உண்மையாளர்களுக்கு அருள் புரிந்தான்,
சுகதாக்களுக்கும் சாலிகின்கள் நல்லோர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிந்தான்னு வருது. அல்ஹம்து சூராவிலே துவங்கிய அன்அம்த அலைஹிம் என்பதற்கு விளக்கம் தெரியாமல் நாம் விழித்த போது வேறு ஒரு இடத்துல குர்ஆனில் அதற்கு பதில் வருகிறது. இதுதான் நம்முடைய மார்க்க அடிப்படைகளில் முதல் அடிப்படை. குர்ஆனை வைத்தே புரிந்து கொள்வோம். இரண்டாவது கட்டம், குர்ஆன்லயும் எங்கேயுமே இருக்காது. இப்ப ஒரு இடத்துக்கு விளக்கம் இன்னொரு இடத்துல வந்துச்சா இல்லையா? அந்த மாதிரி விளக்கம் எங்கேயுமே வராது குர்ஆன்ல, கடைசி வரைக்கும் தெரியல. இப்ப என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனுக்கு அடுத்தபடி இரண்டாவது நிலைக்கு நாம் வர வேண்டும். நபிமொழிகள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை விளக்கி இருப்பார்கள். ஹதீஸ்களிலே நாம் அதை பெறுவோம். சில உதாரணங்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள். குர்ஆனிலே 11வது ஜுஸ்விலே இப்படி வருகிறது. போருக்கு வராத அந்த 3 பேரின் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். எந்த 3 பேருன்னு குர்ஆன்ல ஃபுல்லா இல்ல, எங்கேயுமே இல்லை. ஆனா இப்படி வருது, 3 பேர் தௌபாவை ஏற்றுக்கொண்டான்னு வருது. எந்த 3 பேரு? எங்க போய் பாக்குறது? இத தெரியல. அல்லது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு இடம், இன் ததூபா இலல்லாஹி ஃபகத் ஸகத் குலூபுகுமா, அந்த 2 பெண்களும் தௌபா செய்தால். எந்த 2 பெண்கள்? எங்கேயுமே குர்ஆன்ல இல்ல. அப்ப தௌபாவுக்குரிய அந்த 3 பேர் யாருன்னு தெரிய மாட்டேது. குர்ஆன்ல 30 ஜுஸுலையும் புரட்டி பார்த்தாலும் இல்ல. அந்த 2 பொம்பளைங்க தௌபா செய்யணும்னு வருது, எங்க பார்த்தாலும் இல்ல. என்ன பண்ணுறது? குர்ஆனுக்கு அடுத்தபடியாக நம்ம ஹதீஸ்ல வந்து தேடுவோம். அங்க இதற்கு விடைகள் இருக்கிறது. தபூக் போருக்கு வராத 3 பேர் தான் கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளிட்ட அந்த 3 பேர் விஷயமாக, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா உள்ளிட்ட 2 பெண்களை பற்றி தான் அங்க வருது. இப்படிங்கிறதெல்லாம் ஹதீஸ்ல பெற்றுக்கொள்ளுகிறோம். சில நேரம் குர்ஆனிலேயும் எங்கேயும் இருக்காது நாம் தேடுகிற ஒரு விளக்கம், ஹதீஸிலையும் எங்கேயும் இருக்காது. அப்போதுதான் நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் அது இறங்குகிற காலத்திலும் வாங்குகிற காலத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த மூத்த முன்னோடிகளான சஹாபா பெருமக்களிடம் வந்து நாம் அதற்கு விளக்கம் கேட்கிறோம். குர்ஆன்ல இல்ல, எங்க தேடி பொறுத்த வரையும் இல்லைன்னு இல்ல, நமக்கு புரியல. ஹதீஸ்ல தேடி பார்த்த வரையும் காணோம். அதனால நாங்க என்ன பண்றதுங்கிறப்போ சஹாபாக்கள் சில சட்ட முன்வடிவுகளை தருகிறார்கள். அதை ஏற்றுக்கொண்டு வாழுகிறோம். இன்றளவும் அப்படி வாழுபவர்கள் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினர். சஹாபாக்கள் செஞ்ச நிறைய விஷயம் போய் குர்ஆன்ல இருக்கான்னு பார்க்க முடியாது, ஹதீஸ்ல இருக்கான்னு பார்க்க முடியாது. சஹாபாக்கள் ஏற்படுத்தி கொடுத்ததுதான் இந்த முழு தொகுப்பு குர்ஆன், ஜம்முல் குர்ஆன் என்று சொல்லுகிறோம். யாராவது சஹாபாக்களை ஏத்துக்கலன்னு சொன்னா அவன் குர்ஆனை ஏத்துக்கிறேன்னு அர்த்தம். காரணம், இன்னைக்கு இருக்கிற குர்ஆனுடைய முரத்தப், குர்ஆனுடைய இந்த வரிசையா அமைக்கப்பட்ட இந்த தோற்றம், அலிஃப்லாம்ல அல்ஹம்துலில்லாஹ்வில தொடங்கி குல்லூஹு பிரப்பின்னாஸ் வரையும் இத்தனை ஆயத்துக்களாக 114 சூறாக்களாக இப்படி பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இன்றைக்கு தொகுக்கப்பட்டு நம்முடைய கையில், ஏன் மதுஹப் மறுப்பாளர்களும் கையில வைத்திருக்கிற திருக்குர்ஆன் யாருடைய முடிவும் முயற்சியும் தெரியுமா? சஹாபாக்களுடைய முடிவு. இது சம்பந்தமா குர்ஆனை தொகுக்க சொல்லி குர்ஆன்ல இல்ல. இது சம்பந்தமா ஹதீஸ்ல பிரிச்சு கிடக்கிற வகையெல்லாம் ஒன்னா எழுதி நீங்க ஒன்னா ஒட்டு மொத்தமா ஒரு குர்ஆனாக இப்படி தொகுத்து 30 ஜுஸா 114 சூறாவா கொடுங்கன்னு எல்லாம் குர்ஆன்ல ஹதீஸ்ல இல்ல. இப்ப இதை முன்னெடுத்து செய்தது யார்? சஹாபாக்கள். சஹாபாக்களை ஒருவன் ஏற்கவில்லை என்றால் உன்னுடைய கையில இருக்கிற குர்ஆனை நீ ஏத்துக்கலன்னு அர்த்தம். ஏன்னா அது சஹாபாக்கள் கொடுத்தது. ஹைர், நான் பேசிக்கொண்டு வரக்கூடிய 4 அடிப்படைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன். குர்ஆனிலே ஒரு விஷயம் இல்லை என்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸிலேயும் அது கிடைக்கவில்லை என்கிற போது, அதற்கு பிறகு இமாம்களினுடைய சஹாபாக்களினுடைய முடிவுகளையும் அது இல்லை என்கிற போது, கடைசியாக நான்காவது கட்டம், சஹாபாக்கள்கிட்டையும் நமக்கு நம்ம தேடுற ஒரு மசாலால ஆன்சர் கிடைக்கல. குர்ஆன்ல பார்த்தோம், நமக்கு விளங்கல. ஹதீஸ்ல பார்த்தோம், நமக்கு கிடைக்கல. சஹாபாக்கள்கிட்டையும் கேட்டோம், அவங்க காலத்துல இப்படி பிரச்சனைகள் வரலையோ என்னவோ, அவங்களும் சொல்லல. இப்போதுதான் இமாம்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். என்ன முடிவு? ஆய்வு செய்து முடிவெடுக்கிறார்கள். குர்ஆனை பார்க்கிறாங்க, ஹதீஸ பார்க்கிறாங்க, சஹாபாக்களுடைய சொற்களை பார்க்கிறாங்க. இதையெல்லாம் வச்சு இப்ப ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைக்கு அல்லது ஏற்பட போகிற பிரச்சனைக்கு
இதுதான் முடிவாக இருக்கும் என்று ஆய்வு செய்கிறார்கள். அந்த ஆய்வின் முடிவை இந்த உம்மத்து ஒப்புக்கொண்டது. தலக்கத்தில் உம்மத்து பில் கபூல், உம்மத்து ஏத்துக்குச்சு, அல்லாஹுவும் ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு அடையாளம் கோடிக்கணக்கான பேர் இன்றைக்கு ஹனபிகளாய் ஷாஃபிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மார்க்க நிலைப்பாடு அல்லாஹ் அங்கீகரிச்சுட்டாங்கிறதுக்கு அர்த்தம். ஒரு அசத்தியத்திற்கு பின்னாலே கோடிக்கணக்கான பேர், அதுவும் பல நூறு ஆண்டுகளாய் அணிவகுத்திருக்க வாய்ப்பில்லை. எப்படி இருந்தாலும் கூட்டு வெளுத்து போய் இது பொய் இது புரட்டு நல்லா தெரிய வந்துரும் ஏதாவது இல்லாததை சொன்னால். எனவே மார்க்க ரீதியாக ஆய்வு செய்ததை இதுதான் உலமாக்கள் கியாஸ் என்று சொல்லுவார்கள். கியாஸ் அல் ஐம்மத்தில் முஜ்தஹிதீன், ஆய்வு செய்யும் இமாம்களினுடைய சட்ட முன்வடிவு என்றதற்கு பெயர். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, மதுகப மறுக்கிறவங்க 4 மதுகபெல்லாம் தேவையில்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரி நீ எந்த மதுகப்பான்னு சில பேர்த்திட்ட கேட்டா, இன்னைக்கு நம்ம பசங்களே சில பேர் நான் முஸ்லிமுங்கிறான். நீ முஸ்லிமுங்கிறதெல்லாம் சரிதான், ஏதாவது நீ ஹனபியா ஷாஃபியா எந்த சட்டங்களை எந்த மார்க்க நிலைகளை ஃபாலோ பண்ற? ஏன் அப்படியெல்லாம் இருந்துக்கு சும்மா இருந்துட்டு போலாமல்ல? சும்மா இருந்துட்டு போலாங்கிற மாதிரி ஹதீஸுகள்ல இல்ல. ஹதீஸுகளை 2 கருத்தும் இருக்கிறது. எதை ஏற்பது? நான் சான்றுக்காக சொல்லுகிறேன். ஒருவன் ஒது செய்ததற்கு பின்னாலே தனது மர்ம உறுப்பின் மீது அவன் கைப்பட்டு விட்டது என்று சொன்னால் ஒது முறிந்து போய்விடும் என்று ஹதீஸ் இருக்கிறது, முறியாதுன்னு ஹதீஸ் இருக்கு. 2மே ஹதீஸ் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான் 2ம். யார் எப்படி தொட்டு விட்டார்களோ அந்த உறுப்பில பட்டு விட்டதோ அவர்களின் ஒது போய்விடும். இப்படியும் ஹதீஸ் இருக்கு. வேறு சில ஹதீஸுகள் அதுவும் ஒரு உறுப்பு தானே, கையை தொட்டால் காலை தொட்டால் முகத்தை தொட்டால் மூக்கை தொட்டால் போறதில்லை, அந்த மாதிரி தானே என்றும் இருக்கிறது. இந்த 2ல ஒரு பாமரண்ட குர்ஆனும் ஹதீஸும் போதும், சஹாபாக்கள் வேணாம், இமாம்கள் வேணாம், மதுகபுகள் வேணாம், நீ ஃபாலோ பண்ணிக்கப்பான்னா அவன் ஹதீஸை திறந்து பார்த்தான்னா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அவன் எதை பின்பற்றுவான்? இப்படி நிறைய செய்தி சொல்ல முடியும். தக்பீர் கட்டி இமாமுக்கு பின்னாலே தொழுகிற போது சூரத்துல் ஃபாத்தியா ஓத வேண்டும் என்பது நபிமொழி, ஓத தேவையில்லை என்பதும் நபிமொழி. 2மே இருக்கிறது. யார் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதவில்லையோ அவர்களின் தொழுகை குறையுடையது என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஹிய ஹிதாஜுன், அது குறையுடைய தொழுகை, கைரு தமாமின் என்று வருகிறது. இன்னொரு ஹதீஸ் பார்க்கிறோம், கிராஅத்துல் இமாமி கிராஅத்துன் லிமன் கல்ஃபஹு, இமாம் ஓதுறதே பின்னாடி உள்ளவங்களுக்கும் ஓதுறது தான். அப்படின்னா அவர் ஓதனாவே போதும், நீ ஓத வேண்டியது இல்லைங்கிற மாதிரி வருகிறது. நான் சும்மா சாம்பிளுக்கு ஒரு 2 சொல்றேன். 100கணக்கான ஹதீஸுகள் இப்படி இருக்கிறது. ஹதீஸை கையில புடிச்சிட்டு நீ போய் அமல் செஞ்சுக்கோன்னு சொன்னா ஒரு பாமர முஸ்லிம் என்ன அமல் செய்வான்? இவள்கிட்ட இந்த மதேப மறுப்பாளர்கள்ட்ட கேட்டா சொல்றாங்க, அவங்க நாங்க சொல்றபடி செய்யட்டும். அப்ப இவங்கள்ட்ட நாங்க சொல்றோம், நீங்க சொல்றபடி செய்யறத விட உங்களை விட 100 மடங்கள்ல 1000 மடங்கள்ல கோடி மடங்கு இறையச்சத்தோடு வாழ்ந்த நல்லவர்கள் எங்களுடைய இமாம்களும் சஹாபாக்களும் முஹத்திஸீன்களும் அவங்கள ஃபுகஹாக்களும் அவங்கள பின்பற்றணும்னு சொல்றோம். ஏன்னா வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ ஒன்ன பின்பற்றுங்கிற, இந்த 2 ஹதீஸ்ல எதை எடுத்துக்கிறதுங்கிறத நான் சொல்றேங்கிற, உன் பின்னாடியே வரும்போது சமயத்துல பெரிய அளவுல எங்கேயாவது வழுக்கி விட்டுறது மாட்டிக்கிறோம். சமகாலத்துல வாழக்கூடியவர்களை பின்பற்றுகிற போது இந்த பெரிய குழப்பம் இருக்கு. என்னன்னா, எப்ப பிரச்சனை ஆகும்னு தெரியாது, எப்ப ரிப்பேர் ஆகும்னு தெரியாது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, யாரையாவது பின்பற்றணும்னு நினைச்சீங்கன்னா பேசாம மௌத்தா போனவங்கள பின்பற்றுங்க. ஏன்னா உயிரோட இருந்தவங்களை பின்பற்றீங்கன்னா எப்பவாவது பிரச்சனை வந்துடும், பித்னா வந்துடும், மாட்டிக்குவீங்க அப்படிங்கிறாங்க. மன் அராத மின்கும் மையத்தபே, யாரு யாரையாவது பின்பற்றும் நினைச்சீங்கன்னா மன் அராத மின்கும் எஸ்தன்ன ஃபல் எஸ்தன்ன பிமன் கது மாத்த, யாரு மௌத்தானாங்களோ அவங்கள பின்பற்றீங்க. ஏன்னா ஃபைனல் ஹையலா துமனு அலைஹில் ஃபித்னா, ஏன்னா உயிரோட இருக்கிற, என்ன அழகான வார்த்தை, இன்னைக்குள்ள சூழ்நிலைகளோட பொருத்தி பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை விரிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா புரியும். நான் விவரமா அதுக்குள்ள போக வேணாம்னு நினைக்கிறேன். ஃபைனல் ஹையலா துமனு அலைஹில் ஃபித்னா, ஏனென்றால் உயிரோடு இருப்பவன் விஷயத்துல ஃபித்னாவை பயப்படாம இருக்க முடியாது. எந்த நேரம் வேணாலும் பிரச்சனையாகி எல்லாம் நின்று போயிடும். அதனால
உயிரோடு இருப்பவர்களை பின்பற்ற வேண்டாம். நாங்கள் ஏறத்தாழ எங்களுக்கு 800-900 வருஷத்திற்கு முன்னாலே வாழ்ந்த, ஒரு 1000 வருஷத்திற்கு முன்னாலே மரணித்த அந்த இமாம்களின் ஆய்வு முடிவுகளை ஏற்கிறோம் என்பதல்ல, ஒரு 1000 வருஷமாக நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனவே 4 தேவையா என்பவர்களுக்கு இதுவெல்லாம் பதில். இன்னும் சில பேர் இப்படி பேசுறது உண்டு. ஹதீஸ்ல 2 மாதிரி வந்தா வந்துட்டு போட்டோம், அவங்களா புரிஞ்சு எதையாவது அமல் செஞ்சுட்டு போட்டோம். அவங்களா புரிஞ்சு அமல் செய்யறது சரியா வராது. சஹாபாக்கள் காலத்திலேயே சில பேத்துக்கெல்லாம் கூட குர்ஆன் ஹதீஸினுடைய விஷயத்தினுடைய சரியான விளக்கத்தை அணுக முடியல. அவங்க கேட்டாங்க, விவரம் தெரிந்த சஹாபாக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். எந்த அளவுக்கு வருது, சும்மா ஒரு சில உதாரணங்கள் சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டதா இருக்கலாம். அல்லாஹ் தஆலா நோன்பு வைக்கிறப்போ இரவு முடிந்ததுல இருந்து பகல் பூரா நோன்பு வைங்கன்னு சொல்றப்போ குர்ஆன்ல ஹத்தா யதபய்யன லகுமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர், வெள்ளை கயிறு கருப்பு கயிறு வெள்ளை கயிறா வர்ற வரைக்கும் நீங்க உண்ணுங்க, சாப்பிடுங்க. எப்போ கருப்பு கயிறு வெள்ளை கயிறா மாறிடுச்சோ சாப்பிடுறது குடிக்கிறது எல்லாம் நிறுத்திருங்கன்னு வந்துச்சு. சகருக்கு எந்திரிச்சு சாப்பிட்டு ஒரு சஹாபி, அநேகமா அபூ தலா ரலியல்லாஹு, தலகாணி கட்டியில ஒரு கயித்தை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாராம். எப்ப கருப்பு கயிறு வெள்ளையா மாறுதுன்னு பார்க்கலாம், அது வரைக்கும் சாப்பிட்டு இருக்கலான்னு. அதுக்கப்புறம் தான் பின்னாடி விளக்கம் கேட்டாராம். பகலெல்லாம் இருந்தாலும் அது வெள்ளை கயிறா மாற மாட்டேங்குதே அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆன்ல கயிறுன்னு சொன்னதுக்கு பேரு கருப்பு கயிறு வெள்ளை கயிறு எல்லாம் அல்ல. இரவின் இருட்டை இறைவன் கருப்பு கயிறு என்கிறான், பகலின் சூரிய வெளிச்சத்தை வெள்ளை கயிறு என்கிறான். வெளிச்சம் வந்துட்டா உங்க உணவு குடிப்பை எல்லாம் நிறுத்திங்கன்னு அதுக்கு அர்த்தம்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன், அன்றைய காலத்திலே கூட திருக்குர்ஆனை அணுகுகிற போது சரியான விளக்கம் புரியாமல் குழம்பி இருக்கிறார்கள். அப்படின்னா மார்க்க அறிவே இல்லாத பாமரர்கள் விஷயத்தை என்னன்னு சொல்றது? தண்ணி கிடைக்காத இடத்துல தயமம் செய்யுங்கன்னு சொன்ன உடனே ஒருத்தருக்கு குளிப்பு கடமை ஆயிருச்சு, அவரு குளிக்கணும், தண்ணி இல்லை. அவரா ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. என்ன முடிவு தெரியுமா? ஒது செய்யறப்ப எப்படி ஒதுவுக்கு தண்ணி இல்லைன்னா மண்ணை எடுத்து நம்ம முகத்திலையும் கையிலையும் மண்ணை பூசிக்கிறோம். இப்ப உடம்பு பூரா குளிக்கணும்னா உடம்பு பூரா மண்ணை பேசணும்னு சொல்லிட்டு பெருமையிலோட பாலைவனத்து மண்ணுல உருண்டுட்டு வந்திருக்காரு. ஹதீஸ்லயே வருது, அல் தவாஅக்த கமா தவாஅக்கத்தில் ஹிமார், என்ன கழுத உருள்ற மாதிரி உருண்டுட்டு வந்தீங்களா அப்படின்னு எல்லாம் கூட கேக்குறாங்க. இப்போ இதுக்கு மண்ணுல இப்படி எல்லாம் குளிப்பு கடமையான ஒருத்தர் தயமம் செய்யற மாதிரி உடம்பு பூரா நினைக்கிறதுக்கு மண்ணுல உருள வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. அப்ப மார்க்க சட்டத்தை அணுகுவதில் அரபு மொழியெல்லாம் தெரிந்தவர்கள் கூட அன்றைய காலங்களில் சருகி போயிருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது, இன்னைக்கு ஒண்ணும் தெரியாத பாமரர்கள்ட்ட நீ குர்ஆனை பின்பற்று, நீ ஹதீஸை பின்பற்று, சஹாபாக்களும் வேணாம், இமாம்களும் வேணாம், மதுஹபும் வேணாம், எதுவுமே வேணான்னு சொன்னேன்னா இவர்கள் இது போன்ற நேரங்களில் எதை பின்பற்றுவார்கள் என்பது சிந்தனைக்குரிய விஷயம். இதையெல்லாம் திரும்ப திரும்ப இந்த உம்மத்திடத்தில் பேசப்படுவதற்கு காரணம், காலப்போக்கில் இன்றைக்கு மதுஹபுகளின் மீதான பிடிப்பு குறைந்து சும்மா ஏதாவது ஒரு வகையில இது பண்ணிட்டு போவோம், இதுல எந்துக்கு இப்படி அனபி ஷாபி என்றெல்லாம் அதை கொஞ்சம் உதாசீனப்படுத்துகிற போங்கு இன்றைக்கு மதுஹப் மறுப்பாளர்களிடத்திலே மட்டுமல்ல, நம்மில் பல பேரிடத்திலேயும் இது இருக்கிறது. அன்பிற்குரியவர்களை, இந்த மதுஹபுகள் தேவையா பின்பற்றணுமான்லாம் கேட்டா, இந்த வேணான்னு சொன்னவங்களுடைய ஃபித்னா ஃபசாதுகளை பார்த்தே முடிவுக்கு வந்துடலாம் அது தேவைதான். வேற ஆதாரம்லாம் தேவையில்லை. மதுஹப் வேண்டும், குர்ஆன்ல வருகிறது, இது வருகிறது, அது அவ்வளவுலாம் சொல்ல வேண்டியதில்லை. இந்த வேணான்னு சொன்னவங்க என்ன குழப்பத்துக்கெல்லாம் ஆளானாங்களோ அதுவே பெரிய ஆதாரம். லேசு மாசாக நாங்கள் குர்ஆன் எங்களுக்கு போதும், ஹதீஸ் என்று எங்களுக்கு போதும் என்று அநேகமாய் தமிழ்நாட்டிலே 1990களுடைய துவக்கத்திலே இந்த குரலை வேகமாக முன்னெடுத்தார்கள். தமிழ்நாட்டிலே ஏறத்தாழ சற்றேறக்குறைய இன்னைக்கு 30 வருஷம் தாண்டி விட்டது. 30 வருஷத்துல மதுஹபை மறுக்கிற ஒரு பெருங்கூட்டத்தை இவர்கள் உருவாக்கி விட்டார்கள் என்கிற உண்மை ஒரு பக்கம் இருக்க, மீண்டும் மீண்டும் பல லட்சம் பேர், பல கோடி பேர் இன்றைக்கும் அனபிகளாக ஷாஃபிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தமிழகத்தின் ஒரு ஓரத்தின் சில மேடைகளில் உங்களுடைய மதுஹபுகளை குறித்து நீங்கள் விமர்சிக்கலாம். உலகத்தினுடைய பல்வேறு நாடுகள் மதுஹபுகளை தழுவிய இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கோடிக்கணக்கில்.
நீ வேண்டுமானால் ஒரு கிராமத்தை, ஒரு ஊரை அவர்கள் முட்டாள்கள் இப்படி செய்கிறார்கள், மதுகபை பின்பற்றாங்கன்னு சொல்லலாம். உலகத்துல இருக்கிறவனை எல்லாம் நீ முட்டாளுன்னு சொன்னேன்னா சந்தேகமே இல்லை, ஒன்ன முட்டாளுன்னு தான் சொல்லுவாங்க. நான் அந்த சகோதரர்களிடத்துல சொல்ல வருவது என்னன்னா, மதுகபுகள் குறித்து உனக்கு தெளிவான அகப்பார்வை இல்லை என்றால் விலகி போய்விட, அவ்வளவுதான். மதுகபுகளை பின்பற்றுபவர்களை குறை சொல்வதும், அது சரியில்லை, இது சரியில்லை, அந்த இமாம் இப்படி, இந்த இமாம் இப்படி, அதுல கூடும், இதுல கூடாது, இதெல்லாம் என்கிற கொள்கை குழப்பங்களுக்கு நீங்கள் ஏன் வருகிறீர்கள்? பொதுவா ஒண்ணு மட்டும் சொல்றோம், ஒத்த வார்த்தையில, தூய்மைவாதம் பேசி கொண்டு வந்த எவனும் உலகத்துல அவன் நல்லா கடைசி வரையும் போனதில்லை. பாதியிலேயே ஏகப்பட்ட தடுமாற்றங்களும் குழப்பங்களும் வந்துரும். இன்றைக்கு அந்த குழப்பங்களின் உச்சகட்டத்திலே பார்க்கிறோம், மார்க்கத்தை சொல்லும் தகுதி படைத்த இமாம்களை விமர்சித்த நாவுகள் இன்னைக்கு மார்க்கத்தை சொல்ற தகுதி படைச்சது நானுன்னு ஒரு குரூப் இல்ல, நாங்க தான் ஒரு குரூப். காலத்தினுடைய கோலம் இது, வினோதமான வேடிக்கை இது. அல்லாஹ் நம்மை எல்லாம் பார்க்க வைக்கிறான். மார்க்கத்தை சொல்லும் தகுதி யாருக்கு என்று இவர்கள் அடித்துக் கொள்ளுவதை ஒரு 1000 ஆண்டு பாரம்பரியத்தோடு மார்க்கத்தை பின்பற்றி வருகிற நமக்கெல்லாம் இறைவன் காட்டுகிறான் என்று பொருள். எத்தனை எத்தனை குழப்பங்கள் இதனால். இந்த ஹதீஸ் மாதிரி தெரியல, அந்த ஹதீஸ் மாதிரி தெரியல, இப்படி சொல்லி சொல்லி என்னாச்சு தெரியுமா? சுமார் இன்றைக்கு 500க்கு மேற்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகளை ஹதீஸ் இல்லை என்று மறுத்திருக்கிறார்கள். ஹதீஸ் இல்லைன்னு மறுத்திருக்காங்க. இது இந்த உம்மத்துல எவ்வளவு பெரிய குழப்பம் தெரியுமா? ஷியாக்கள், முஅ்தஸிலாக்கள், ஹரூரியாக்கள் என்று என்னென்னவோ குழப்பமானவர்களை படிச்சிருக்கிறமே, அதையெல்லாம் தூக்கி முழுங்குற அளவுக்கு ஆயிடுச்சு. இது 500க்கும் மேற்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகளை இது ஹதீஸ் இல்லை, அதாவது அவங்களா உட்கார்ந்து ஒரு ரூம் போட்டு, ஒரு சேர் போட்டு, ஒரு ரவுண்டு போட்டு யோசிப்பாங்க. யோசிச்சுட்டு அவங்களா என்ன சொல்லுவாங்க, இதை பார்த்தா நமக்கு என்னமோ ஹதீஸ் மாதிரி தெரியலம்பாங்க. அவ்வளவுதான், டிக்ளேர் ஆயிரும், இது ஹதீஸ் இல்லைன்னு டிக்ளேர் ஆயிரும். நீங்கள் எந்த ஞானத்தின் அடிப்படையில ஹதீஸுகளை மறுக்கிறீர்கள்? யாரிடமாவது விவாதத்திற்கு போவார்கள், விவாதத்துக்கு. அவன் விவாதத்துல எதிரில உட்கார்ந்து இருக்கிறவன் முஸ்லிம் அல்லாதவர்கள் சில நேரம் இப்படி கேட்பான், இதெல்லாம் ஒரு ஹதீஸா அப்படிமா. உடனே இவங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இது ஹதீஸா என்பதில் எங்களுக்கும் சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. இவர்களால் மறுக்கப்படுகிற 500க்கும் மேற்பட்ட ஹதீஸுகள் இருக்கு. ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் முதலில் ஒரு மோசமான சப்தத்தை உருவாக்கினார்கள். என்ன சப்தம் தெரியுமா? ஹதீஸுகள்ல இது சஹீஹ், இது லஈஃப். சஹீஹை ஏத்துக்கணும், லஈஃபை விட்டுறணும் என்று ஏற்றுக்கொள்வார். லஈஃபினுடைய தராதரம் குறித்து ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? வேணும்ட்டே இது பொதுமக்கள்கிட்ட பண்ற குழப்பம் தானே. லஈஃப் என்பது ஹதீஸ் தான், நன்றாக தெரிய வேண்டும். லஈஃப் என்பதும் ஹதீஸ் தான். ஒருத்தர் நல்லா இருக்கிறாரு, இன்னொருத்தர் உடம்புல வியாதியோட இருக்காரு. இவர் நல்லா இருக்கிறவரை மனுஷன் ஏத்துக்குவாங்களாம், இந்த உடம்புல பிரச்சனை இருக்குல்ல அவர் அறவே விட்டுருவாங்களாம். அது எப்படி நீ விடலாம்? அவர் நோயாளி என்பது உண்மை, அவர் உடம்புல பிபி இருக்கு, சுகர் இருக்கு, அல்சர் இருக்கு, எல்லாம் உண்மை. இவருக்கு அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் உண்மை. 2 பேரும் மனிதர்கள் தானே, 2 பேரும் உடன் பிறந்தவர்கள் தானே, அல்லது நண்பர்கள் தானே, குடும்ப உறுப்பினர்கள் தானே. ஒருத்தரை சஹீஹ்னு பேர் வச்சுட்டு இவரை தூக்கி குப்பையில வீசுன்னு சொல்ற ஒரு மோசமான ஒரு 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 விளக்கத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு தவறாக தந்தது இந்த மதுஹபுகளுடைய மறுப்பாளர்கள். 500 ஹதீஸுகளுக்கு மேல் மறுத்தார்கள். சொல்லுவதற்கு வாய் கூசுகிற வார்த்தைகளை எல்லாம் தமிழ்நாட்டிலே முன்வைத்தார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்திலே சஹாபாக்கெல்லாம் விட்டுருவோம், இமாம்கள், முஹத்திஸீன்கள், அவங்க இவங்க எல்லாத்தையும் விட்டுருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல ரொம்ப தடித்த வார்த்தைகளை பேசினார்கள். என்னன்னா, ரசூலுல்லாவும் நபி பட்டம் வாங்கறதுக்கு முன்னாடி மறைமுகமான ஷிர்கெல்லாம் செஞ்சாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ், நஊது பில்லாஹ், மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு. வாழும் காலம் வரை நாமோ நம்ம சந்ததிகளோ இந்த வார்த்தையை பேசிவிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் கூட மறைவான ஷிர்கிலே இருந்திருக்கலாம் என்று இவர்களின் ஆய்வு ஞானோதயம் இவர்களை பேச வைக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய
விமர்சனம் என்கிற பெயரில் மிக கடுமையான வார்த்தைகளுக்கு இவர்கள் சொந்தக்காரர்களாகிவிட்டார்கள். கொஞ்ச நெஞ்சம் லேசா ஏதோ இவனுங்களும் கிதாப் எல்லாம் பாக்குறானுங்க போல தெரியுதே அப்படின்ற இந்த மரியாதையும் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு பின்னாடி போயிருச்சு. இது வெறும் குப்பை என்கிற முடிவுக்கு வருவதற்கு நம்மை தூண்டியது இவர்கள் வார்த்தை பிரயோகித்த இந்த மாதிரி முடிவு. எத்தனை பேர் மேல அவதூறு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப மௌத்தா போவாங்கன்னு சஹாபாக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ். இது எவ்வளவு பெரிய வாக்கியம்! அதாவது நன்றாக போய்கொண்டிருக்கிற ஒரு அமைதியான நீரோடை போல் போய்கொண்டிருக்கிற இந்த உம்மத்தை சலசலப்புக்கு உள்ளாக்கி மார்க்க ரீதியாக இவர்கள் அடித்துக் கொள்ளுவதற்கென்று புறப்பட்ட ஒரு கூட்டம் தான் நம்மை நீண்ட கால ஒற்றுமையை இன்றைக்கு கூறு போட்டு வைத்திருக்கிறது. நான் சொல்றது பெரிய பெரிய விஷயம் சொல்றேன், சின்ன சின்ன விஷயம் வரைக்கும் கூட இருக்கு இவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள். ஜியாரத் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, இறந்து போனவர்களினுடைய ஜியாரத். பாபு ஜியாரத் இல்லாத ஹதீஸ் நூல்களே இல்லை. புகாரி, முஸ்லிம், திருமதி, இப்னு மாஜா, நசை, அபூ தாவூதுல இருந்து மிஷ்காத்துல இருந்து எல்லாத்துலயுமே பாபு ஜியாரத் என்று ஒன்று உண்டு. மன்னரைகளை ஜியாரத்து செய்தல். இப்படி ஒரு வாக்கியத்தையே தமிழ்நாட்டில் அலர்ஜி ஆக்கினார்கள். அதுக்கு அவங்க வச்ச பேர் என்ன தெரியுமா? சமாதி வழிபாடு. என்ன கேவலமான வார்த்தை தெரியுமா? இவர்களுடைய ஆதி அந்தமெல்லாம் எங்கிருந்து என்று நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. சமாதி வழிபாடுன்னு அதுக்கு பேர். யாராவது ஒருவர் எங்காவது உலகத்தில் மண்ணறையில் போய் நின்று விட்டால் சமாதி வழிபாடு செய்கிறாருன்னு அர்த்தம். நாங்கள் உரத்து சொல்லுகிறோம், அஹ்லு சுன்னாவை பொறுத்தவரை நாங்கள் மதீனாவினுடைய ஜன்னத்துல் பக்கீ கபிரிஸ்தான்ல இருந்து உள்ளூர் கபிரிஸ்தான் வரையும் இதை செய்து கொண்டே இருப்போம். நீ வேண்டுமென்றால் இதை சமாதி வழிபாடுன்னு சொல்லு, அல்லது படுக்க வச்சு வணங்குறாங்கன்னு சொல்லு, நீ என்ன வார்த்தை வேண்டுமானாலும் சொல்லு. நீங்கள் நாறு நாராக கிழித்து சண்டை போட்டுக்கொண்டு நடுத்தருவில் வந்து நாரி போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தவிர நாங்கள் இந்த விஷயத்துல வேற ஒன்னையும் பார்க்கல. உங்க விஷயத்தில் சும்மா அன்வான்டா ஏதாவது மேடை இருக்கு, மைக் இருக்கு, என்னமாவது பேசலாம், எதையாவது பேச வேண்டியது. மதீனாவினுடைய பச்சை குப்பாவை இடிக்கணுங்கிறான் ஒருத்தன். நீ குப்பாவை இடிக்கணும்னா குப்பா கூடாரம், எப்ப கூடாரத்தை இடிக்கணும்னு பேசினியோ உங்க கூடாரம் பூரா நாரி போயிடுச்சு. கூடாரம் பூரா நாலா பக்கமும் நிக்குது. அங்க 4 பேர், இங்க 4 பேர். பயங்கரமான விவாதம். என்னன்னா, மார்க்கத்தை சொல்லும் தகுதி யாருக்கு? ஒரு சத்தம் இல்லாமல் ரசித்து வேடிக்கை பார்க்கிற ஒரு அற்புதமான காட்சி இது. மார்க்கத்தை சொல்லும் தகுதி யாருக்கு என்று இவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிற சண்டைகள். அன்பிற்குரியவர்களே, அன்றைக்கும் இன்றைக்கும் மார்க்கத்தை சொல்லுகிற தகுதியை முழுமையாக பெற்றவர்கள் கண்ணியத்திற்குரிய இமாம்கள், கண்ணியத்திற்குரிய சட்ட மேதைகள், அதற்கு முன்னாலே சஹாபாக்கள் என்றெல்லாம் தான் வந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய ஃபசாதுகளை, இந்த ஃபசாதுகளை எல்லாம் பார்த்தே முடிவுக்கு வந்துடலாம், கண்டிப்பா இதெல்லாம் ஒத்து வராது, மதுகபுகள் தேவை என்கிற முடிவுக்கு வருவதற்கு இந்த ஃபசாதுகளே போதும். நாங்க தெளிவா இருக்கோம். கியாமத்து நாளைக்கு முன்னால் ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டம் முன்னோர்களை திட்டுவார்கள், சபிப்பார்கள்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்திட்டு போயிருக்காங்க. பல்வேறு அடையாளங்களை பார்க்கிற மாதிரி கண்ணால பார்க்கிறோம். கியாமத்து நாளுடைய அடையாளங்கள் சம்பந்தமான நபிமொழி பாடங்களை எடுத்து நீங்கள் பார்த்தால் அதிலே வரும், லஅனு ஆகிரி ஹாதிஹில் உம்மத்தி அவ்வலஹா, இந்த உம்மத்தின் பின்னாலே வரக்கூடியவர்கள் அவ்வலஹா, இந்த உம்மத்துல முன்னாடி வந்தவங்கள பத்துவா செய்வாங்க அப்படின்னு வருது. வேற யாரு? இங்க முன்னோர்களை திட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறது வேற யாருன்னு? சஹாபாக்களையோ, முஹத்திஸீன்களையோ, ஃபுகஹாக்களையோ, நாதாக்கள், நல்லவர்களை எல்லாம் இங்க யாரு திட்டுறா? இந்த ஹதீஸ் இந்த வார்த்தை யாரின் மீது பொருள்படும் என்பதை நான் உங்களின் பொறுப்புக்கு விட்டு விடுகிறேன். தமிழ்நாட்டில் இப்படி மதுகபு மறுப்பாளர்களால் நிறைய பேர் முஷ்ரிக்கானது மிச்சம், நிறைய பேர் காஃபிரானது மிச்சம். சில பேர் எல்லாம் வீட்டுல பசங்க அவங்க அத்தாவையே காஃபிராக்கிட்டான், பாப்பா காஃபிரான், இவன் மட்டும் பியூர் முஸ்லிம். ஆமா, என்னன்னா தூய்மை மார்க்கத்துல இருக்கிறோம், என்னுடைய தந்தையும் என்னுடைய தாயும் வழிகேட்டிலே இருக்கிறார்கள்னு நான் கூசாம சொல்றான். அவங்க 2 பேரும் சரியான வழியில இல்லைன்னா நீ பிறந்திருக்கவே மாட்ட. ஒரு ஆதங்கத்துல பேசுகிறேன், நகைச்சுவைக்காக அல்ல. பெற்ற தாய் தந்தை எல்லாம் வழிகேடாம், உடன் பிறந்தவர்கள் எல்லாம் வழிவேடாம்,
சமீபத்துல ஒரு 10 CD பயான் கேட்டுட்டு 10 யூடியூப்ல பயான் கேட்டுட்டு 4 பேர் கொடுத்த புஸ்தகத்தை படுத்துட்டு 4 வாட்ஸ்அப் செய்திகளை பகிர்ந்துட்டு இவர்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. தந்தை தாய் வழிகேடு, சகோதரர்கள் வழிகேடு, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வழிகேடு, சுன்னத்துல் ஜமாத்து மஹல்லாக்கள், அந்த பள்ளிவாசல்கள், அங்க நடக்கிற அமல் எல்லாம் வழிகேடு. கடைசியில யாரு முஸ்லிமா இருப்பாங்கன்னே தெரியல. அவ்வளவு பேர் இன்றைக்கு முஷ்ரிக்காகி இருக்கிறார். முஷ்ரிக்காகி வேடிக்கையாக இதற்கு முன்னால சொல்லியது உண்டு. ஒரு ஆலிம்சா தான் சொன்னார். அவரு மக்தபு ஓதி கொடுத்து குரான்ல சின்ன பையனா இருக்கிறப்ப அலிபா ஓதி கொடுத்த பையன் அவன் வளர்ந்து ஆளாகி அவன் என்னமோ இன்னைக்கு ஒரு 10 CD புஸ்தகம் எல்லாம் படிச்சு கேட்டுட்டு அவன் வேற மாதிரி ஆயிட்டு அவனுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாது அவர் இன்னும் அங்கதான் இமாமா இருக்கிறான். அவரை சந்திக்க வந்தவன் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உங்கள்ட்ட தான் ஓதனேன், அலிபாத்தால் இருந்து ஓதனேன், குரான் எல்லாம் ஓதனேன், உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிரியம் உங்க மேல அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு என்ன ஒரே ஒரு வருத்தமா இருக்குதுன்னு நானா அவரு ஆலிம்ஷா என்ன வருத்தம்னு கேட்டிருக்காரு. நீங்க நரகத்துக்கு போறதை நினைச்சு எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்கான். முடிவே பண்ணிட்டான். அதாவது அவனுக்கு ஓதி கொடுத்த ஆசிரியர்கள், அவங்க பெற்றோர் எல்லாம் நரகத்துல. அவரு அதிர்ச்சியாகி நான் நரகத்துக்கு போறது கன்ஃபார்ம் ஆயிருச்சான்னு கேட்டிருக்காரு. ஆமா கன்ஃபார்ம் தான், நாங்கள் எல்லாம் தூய்மையான மார்க்கத்துல வழியில இருக்கிறோம், அநேகமா நீங்கள், அதாவது முடிவே பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல கூட இல்லை. இது இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மதுகப மறுப்பாளர்கள் ஏற்படுத்திய சூழ்நிலைகள் இவைகள் எல்லாம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க, வரலாறு இல்ல, 1000 வருஷத்தினுடைய பாரம்பரியம் மதுகபுகளுக்கு உண்டு. இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வஃபாத்து ஹிஜ்ரி 150. நீங்க கணக்கு போட்டுக்கலாம். 1450 வருஷம் இன்னைக்கு ஆயிருக்குன்னா சுமாரா 1300 வருஷமாக இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அமலுக்கு விட்டார்கள். சுமார் 1300 வருஷமாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 1250 வருஷமாக அவர்களின் சட்டங்கள் இந்த உலகத்துல இருக்கிறது. ஒரு 1000 ஆண்டு காலம் அல்லது 800-900 வருஷ காலம் ஒரு மாபெரும் மார்க்க மேதையின் சட்ட முடிவுகளை பின்பற்றி உலகம் நடக்க துவங்கி இருக்கிறது என்றால் அத்தனை பேரும் வழிகேடா? இல்ல இந்த நூற்றாண்டுகள் தாண்டி வந்த இத்தனை பேரும் முட்டா பயலா? சகோதரர்களே, மார்க்கத்தை சொல்லும் தகுதி யாருக்கு என்று இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறோம். எங்களின் இமாம்கள் 4 மதுகபுகளினுடைய சட்டங்களை தோற்றுவித்து கொடுத்து அந்த சட்டங்களின் மூலாதாரங்களை ஆய்வு செய்து சட்ட முன்வடிவுகளை தந்த இமாம்கள் இன்னைக்கு நீங்கெல்லாம் ஆய்வு செய்யற மாதிரி சாதாரணமானவர்கள் அல்ல. உங்கள் ஆய்வை எல்லாம் ஆய்வுன்னு எல்லாம் சொல்ல முடியாது. அவர்கள் செய்த ஆய்வு, அவர்களின் தரம், அவர்களினுடைய புகழ், அவர்களின் இரையச்சம், அவர்கள் காலஞ்சென்றதற்கு பின்னாலேயும் ஒரு 1000 வருஷ ஆண்டு காலமாக வார்த்தைக்கு வார்த்தை ஒரு பெயர் உச்சரிக்கப்படுகிறது என்றால் அல்லாஹ் எவ்வளவு தூரம் அவர்களை எல்லாம் அங்கீகரித்திருப்பான் என்பதை யோசிக்க வேண்டும். இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 80 பிறந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி 70 வருஷத்துல வந்துட்டாங்க. சஹாபாக்களில் ஏராளமான பேரை சந்தித்தவர்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சுமார் 4000 உஸ்தாதுமார்கள் இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க எல்லா 4000 உஸ்தாதுமார்கள்ல நிறைய பேர் சஹாபாக்கள், தாபியீன்கள். அதாவது இந்த உம்மத்தினுடைய வரலாற்று பக்கங்களில் தவிர்க்கவே முடியாத ஆளுமைகள் அத்தனை பேரும் இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மாணவர்கள். எந்த சஹாபாக்களிடமிருந்து இந்த உம்மத்து குர்ஆனை பெற்றதோ, ஷரியத்தினுடைய பல்வேறு சட்டங்களை பெற்றதோ, அவர்களோடு தொடர்பில் இருந்து குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கி அதை ஃபிக்ஹ் என்கிற மார்க்க சட்டமாக எழுதி கொடுத்தவர்கள் இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களுக்கு பின்னாலே வந்த மிகப்பெரிய சட்ட மேதையான இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், அன்னாசு ஃபில் ஃபிக்ஹி இயாலு அபீ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ். இந்த உலகத்திலே இருக்கிற மக்கள் எல்லாம் ஃபிக்ஹ் என்கிற சட்டத்தினுடைய விஷயத்தில் அபூ ஹனீஃபா இமாமின் குடும்பம். இந்த உலகமே இமாமின் குடும்பம்ட்டாங்க. நீங்க இங்க உட்கார்ந்து நீ இது வேணுமா அது வேணுமா என்பன்று நீங்கள் பேசுகிறீர்கள். இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறக்கிற சூழ்நிலையில், ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இறக்கிற சூழ்நிலையில் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அல்லாஹ் பிறக்க வைத்து விட்டான். ஹிஜ்ரி 150க்கு பின்னாலே 2ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியிலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விட்டார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹு அக்பர் சட்டங்களை பகுத்து பிரித்து தருவதற்கென்றே அனுப்பப்பட்டவர்களைப் போல
குறைஷி வம்சத்தை சார்ந்த அந்த வழியிலே தொடர்ந்து வந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இந்த உம்மத்துக்கு ரெண்டு கிதாபு போதும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஹுஜ்ஜத் ஒண்ணு, கிதாபுல் உம்மு. அவுராக்குகள் என்று சொல்லப்படக்கூடிய பழைய ஏடுகள்ல கட்டையில எழுதுற அவுராக்குகள் 2000 அவுராக்குகளை எழுதினாங்க மிஸ்ர்ல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. 4 வருஷ காலம்தான் மிஸ்ர்ல வந்து தங்கினாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த பக்கம் ஈராக்கு பக்கம் இருந்தவங்க. மிஸ்ருக்கு அவர்கள் வருகிற போது லாஸ்ட், அதாவது 48 வயசுல வர்றாங்க, 52 வயசுல வஃபாத்தாகிறாங்கன்னு வைங்க. 4 வருஷம். இந்த 4 வருஷத்துல எழுதப்பட்டதுதான் கிதாபுல் உம் என்கிற அவர்களுடைய அபாரமான நூல். 2000 அவுராக்குகளை கொண்டது. இங்க வரலாறு கேள்விப்பட்டிருப்பீர்கள். மூலவியாதியால் அவர்களுடைய பின்வழியாக இரத்தம் போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த உம்மத்திற்கு கிதாபுகளை எழுதி கொடுத்தவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். உலகம் இன்னைக்கு வந்து ஒரு 900 வருஷமா 800 வருஷமா ஒருத்தரோட சட்டத்தை ஃபாலோ பண்ணுதுன்னா சாதாரணமான மனிதர்கள் அல்ல. மார்க்கத்தை சொல்லுகிற தகுதி இவர்களுக்குத்தான் உண்டு, உங்களுக்கு அல்ல. மார்க்கத்தை சொல்லுகிற, அதை முன்னெடுக்கிற, மார்க்கத்தினுடைய சட்ட முன்வடிவுகளை கட்டமைக்கிற அடிப்படை தகுதி இவர்களுக்குத்தான் உண்டு, உங்களுக்கு அல்ல. அவர்களுக்கு பின்னாலே வந்த இமாம்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாமு தாருல் ஹிஜ்ரா என்று பெயர், மதீனாவின் இமாம், இமாமுல் மதீனத்தில் முனவ்வரா. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரவுதாவுக்கு முன்னாலே உட்கார்ந்து காலமெல்லாம் ஹதீசு பாடங்களை நடத்திய பெரிய மேதை. முதலாக சட்ட நூலாக ஹதீஸை தர முடியும் என்று ஹதீசுகளை சட்ட கோர்வையிலே தொகுத்து அவர்கள் அவர்கள் தொகுத்து கொடுத்த முஅத்தா இந்த உலகத்தின் மிகப்பெரிய வரம். ஒரு சில ஹதீஸ்களை வல்லுநர்கள் புகாரியையும் முஅத்தாவையும் ஒரு கோட்டிலே வைக்கிறார்கள், ரெண்டும் சம அந்தஸ்து என்கிறார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் சாதாரணமானவர்களா? ஷரியத்தினுடைய சட்டத்துல கொஞ்சம் கூட பின்வாங்க மாட்டேன்னு சொல்லி கையெழுத்து போட மறுத்த காரணத்தாலே தானே சிறையில இருந்தார்கள். தலையாக தொங்க விடப்பட்டு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறையில அடிக்கப்பட்டார்கள் என்று வரலாறு பார்க்கிறோம். இன்னைக்கு சொகுசா உட்கார்ந்துட்டு இமாம்களை திட்டிட்டு போறீங்களே, இவர்கள் என்ன உங்களை போல ஏதோ எதிர்கட்சி, இந்த ஆளுங்கட்சி தலைவர்களை போல, ஏதோ இயக்கங்களை போல நினைத்துக் கொண்டீர்களா? எவ்வளவு பெரிய தியாகிகளாக இந்த உலகத்திற்கு சட்டங்களை எடுத்து சொன்னவர்கள். சந்தேகமே இல்லை, 4 மதுஹபுகளுக்குள் கியாமத்து வரைக்கும் வர இருக்கின்ற எந்த கையில வச்சிட்டு இருக்க நிறைய கிதாபுகளுடைய ரஹ்மத்துல்லாஹினுடைய ஹிஸ்டரி பதிவு செய்யறவங்க எழுதுறாங்க தெரியுமா? அதாவது ஜனாசாவிற்கு கூடிய கூட்டத்தையும் அந்த பெரிய இமாமின் மீது மக்கள் கொண்ட அபிமானத்தையும் பார்த்து அகில கிதாபுகள் என்கிற கிறிஸ்தவ யூதர்கள் சுமார் 20,000 பேர் இஸ்லாத்தை ஏற்றிருக்காங்க அன்னைக்கு. எவ்வளவு பெரிய ஆளுமைகள் அவர்கள் எல்லாம். நீ இன்னைக்கு உக்காந்துக்கிட்டு ஒரு மேடையை போட்டுக்கிட்டு இவங்க தேவையில்லை, அவங்க தேவையில்லை, நமக்கு அல்லாஹ் வேணும், ரசூல் வேணும். சமீபத்துல ஒருத்தன் இப்படி எல்லாம் கூட பேசுறான். என்னன்னா, நபிகள் நாயகம் தவறு செய்தாலும் நாங்கள் அவர்களையும் மறுவிசாரணை செய்வோங்கிறான். இவர்கள் எந்த கையில இவங்கள்ட்ட இருந்து புறப்பட்ட சில பேர் குர்ஆன் போந்து போயிட்டான். இவங்கள்ல இருந்து புறப்பட்ட பேர் தான் ஹதீஸுகளே தேவையில்லை, என்னத்துக்கு குழப்பம், ரசூல்லா முன்ன பின்ன நிறைய பேசியிருக்காங்கன்ட்டு போயிட்டான். இன்னும் சில பேர் வேற மாதிரி எல்லாம் கூட இயக்கங்களை காணுகிறார்கள். தொழுகிறதுக்கெல்லாம் தேவையில்லை, மனசுல மட்டும் அல்லாஹ் இருந்தா போதும்ட்டான்.
எப்படி எப்படியெல்லாம் வருவார்கள் என்று தெரியவில்லை. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத் என்கிற இந்த மாபெரும் நீரோடை, நாங்க ஒரு 900 வருஷ பாரம்பரியத்துல கரெக்டா வந்துட்டு இருக்கிறோம். இடையில நிறைய பேர் வந்தீங்க, நிறைய சொன்னீங்க, நிறைய சண்டை போட்டீங்க. கடைசியில மார்க்கத்தை சொல்ற தகுதி யாருக்குன்னு உங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. நாங்க ஆரம்ப காலத்திலிருந்து யார் மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்பதிலே மிகச் சரியாகவே வந்து கொண்டிருக்கிறோம். பொருளாதார ரீதியாக ஊழல்களால் சண்டைகள், பெண்களின் பல்வேறு பாலியல் பிரச்சனைகளால் சண்டைகள் என்று உலகம் சீ என்று பார்க்கக்கூடிய அளவுக்கு நடக்கிற எந்த தவறுகளுக்கும் அந்த தவறுகளினுடைய நிழல்கள் கூட பட முடியாத உச்சத்தில் உயரத்தில் முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த முன்னோர்களைத்தான், அவர்கள் அமைத்து கொடுத்த சட்ட முன்வடிவுகளைத்தான் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைக்கும் தெளிவாக சுன்னத்து வல் ஜமாத்தை சார்ந்த பிரிவு உலகம் முழுக்க வாழுகிற, மதுஹபுகளை ஏற்றுக்கொண்டு வாழுகிற மக்கள் சொல்லுவார்கள், நாங்கள் ஹனஃபி என்பதில் பெருமைப்படுகிறோம், நாங்கள் ஷாஃபி என்பதில் பெருமைப்படுகிறோம், நாங்கள் மாலிகி ஹம்பலி என்று சொல்லிக் கொள்ளுவதில் பெருமைப்படுகிறோம். காரணம், புகழ் வாழ்வு வாழ்ந்து சென்ற மிகப்பெரிய அறிஞர் பெருமக்களின் வாழ்க்கையைத்தான், அவர்களின் வாக்குகளைத்தான், அவர்களின் சட்டங்களைத்தான் பின்பற்றுகிறோம். அவர்கள் சொந்த கருத்தை ஜோப்பிலிருந்து எடுத்து சொல்லல. அவர்கள் சொன்ன எல்லாம் அல்லாஹ் சொன்னதும் ரசூல் சொன்னதும். எனவே திருமறையையும் நபி வழியையும் சரியாக பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், இந்த 4 பெருமக்களினுடைய சட்ட முன்வடிவுகளின் வழி நின்று வாழுங்கள். அல்லாஹு தஆலா கியாமத்து உள்ள வரைக்கும் இந்த நல்லோர்களினுடைய வழிகளை அல்லாஹ் நிலைத்திருக்க செய்வானாக. பல்வேறு குழப்பவாதிகளுடைய குழப்பங்களில இருந்து அல்லாஹ் இந்த உம்மத்தை பாதுகாப்பானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. جزاكم الله جميعا خير الجزاء. السلام عليكم ورحمة الله وبركاته.